மேடம் என்னன்னா இப்போ நீங்க இந்த தேர்தல்ல நீங்க வந்து ஆம் ஆத்மிக்கு எதிரான பிரச்சாரம் மட்டுமா இல்ல பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரமும் மேற்கொள்வீர்களா? ஆம் ஆத்மிக்கு எதிரான பிரச்சாரமும் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரமும் தான். டெல்லி லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியோட நாங்க அலையன்ஸ் வச்சுக்கவே டெல்லி மக்கள் அதை எதிர்க்கதான் செய்தார்கள். டெல்லி மக்கள் நிறைய பேர் பேசும்போது காங்கிரஸ்க்கு நாங்க ஓட்டு கொடுக்க விருப்பப்படுறோம், ஆனா நாங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு கொடுக்க விருப்பப்படும் போது இங்கேயும் வந்து கரப்ஷன் இருக்கு, அங்கேயும் நீங்க கரப்ஷன் இருக்கு. நீங்க லோக்சபா தேர்தல்ல இப்படி நீங்க ஆம் ஆத்மி பார்ட்டியோட போனா எங்களுக்கு யாரு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கறதுதான் டெல்லி மக்களோட கேள்வி. ஏற்கனவே இது வந்து ஒரு தவறான அலையன்ஸ் லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும். பஞ்சாப்லயும் அப்படிதான் கொடுத்தோம். பஞ்சாப்ல இவர்களுக்கு லோக்சபா எந்த லோக்சபா கொடுத்தோமோ அதை வந்து அவங்க பிஜேபி தான் ஜெயிக்க வச்சாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. சோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் லீடர்ஸும் சரி கேடர்ஸும் சரி லோக்சபா தேர்தல்ல கூட ஆம் ஆத்மி பார்ட்டியோட அலையன்ஸை வந்து எதிர்க்கதான் செய்தாரு. சட்டமன்ற தேர்தலே வந்து எதிர்க்கதான் செய்கிறோம். அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய பிடிப்புகள், அவங்க எப்படி அவங்க லோகாயுக்தால போராடினாங்க, அதெல்லாம் வந்து எப்படி அவங்க கீப் அப் பண்ணல. அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பமா தன்னை பிரசன்ட் பண்ணிக்கிட்டு எப்படி ஒரு கரப்டட் பிம்பமா இப்படி இருக்கிறாரோ அதை வந்து டெல்லி மக்கள் சுத்தமா ரசிக்கல. அதனால neither in Lok Sabha we were full for him, neither in Assembly தேர்தல் we are full hearted for him. ஓகே.